இந்த சீரீஸ் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் பிரதீப் சார் என்னை கூப்பிட்டு இது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை பற்றி நான் கேட்டேன். லக்ஷ்மி சாரும் பிரசாந்த் சாரும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். ஏன்னா வந்து அது ரொம்ப ரெவல்யூஷனரி, ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ இதை வந்து என்னை நம்பி இந்த பொண்ணு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா, பிரசாந்த் சார் இஸ் ஃபன். லைக் அவர் தான் ஷோ ரன்னர். லைக் இஸ் லைக் எல்லாமே கரெக்டாக நடக்குதா, எல்லாமே ஓகேவா, எல்லாமே சூப்பராக அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பார் அவர். அண்டு திருச்சியில் தான் ஷூட் நடந்தது, அவருடைய ஊர். ஸோ எங்களெல்லாம் வந்து பயங்கரமாக கவனிச்சுக்கிட்டாரு. அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு போட்டார். ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், எங்களை எல்லாரையும் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டதுக்கு. அண்ட் டைரக்டர் லக்ஷ்மி சார் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் திஸ் ப்ராஜெக்ட் லைக் இஸ் லைக் அ ஃபேமிலி. நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமாவை பற்றி, ஜென்ரலாக வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றி அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவர் எனக்கு அந்த ஒரு டைரக்டர் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்தாரு. அண்ட் எப்போ நான் வந்து எதுக்காவது கோச்சிக்கிட்டாலும், என்ன சார் இது இப்படி இருக்கா, என்ன சார் அது அப்படி பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாலும் லைக் அதை வந்து பொறுமையாக என்னை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, பேஷன்ஸ் இருக்கிற ஒரு நபர். ஸோ வெரி கிஃப்டட் லக்ஷ்மி சாரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் அகெயின் பிரதீப் சார் இஸ் லைக் அ மென்டார். ஸோ நிறைய விஷயங்களை, நிறைய டவுட்ஸை நான் அவர்கிட்ட கேட்டுப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் சார், இந்த ப்ராஜெக்டில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அண்ட் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் கதிர், எனக்கு வந்து ஜென்ரலாகவே ஆக்ட்ரஸஸை பார்க்கும்போது சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இவங்க இப்படி நடிப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ கதிரோட எனக்கு பெருசாக எந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸுமே இல்லை. பட் ஷூட்டில் ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் முன்னாடியே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். லைக் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. நான் இப்போது நேற்று ப்ரீமியர் ஷோ போட்டப்போ கதிரோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து லைக் மிரண்டுட்டேன். எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. லைக் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி ஒரு ஆக்டரோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் நான் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ நேற்று நான் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எந்த வகையில் இம்பேக்ட் ஆச்சுன்னா, நான் கதிர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் இருட்டில் தேட்டரில் உட்காந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் லைக் நான் கதிரை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்ததுக்கும் இப்போவும் லைக் அவர் வந்து பயங்கரமாக லைக் ஃபைன் ஒயின் யாரோ சொன்னாங்களே அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் தெரிச்சிட்டிங்க தேட்டரில், லைக் சாரி இப்போ ப்ராஜெக்டில். ஐ லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹார்ட். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சும்மா டக்குன்னு சொன்னேன். ஆனால் நிஜமாலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சார்கிட்டையும் கால் பண்ணி, ஈவன் திவ்யா கிட்டையும் கால் பண்ணி கதிர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் லிங்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரேக்காக இருக்கும். அண்டு இந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் கதிர் அண்டர் ரேட்டட்னு. ஐ டோன்ட் நோ ஹூ ரேட்ஸ் யூ. இது என்ன அண்டர் ரேட்டட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற ரோலை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க. நோபடி ஹேஸ் டு ரேட் யூ. நீங்கள் அண்டர் ரேட்டட், நீங்கள் 5, 6 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பிரமாதமாக நடிக்கிறீங்க. நீங்கள் மைண்டில் எதுவுமே வச்சுக்காம நீங்கள் யூ ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் திவ்யா வந்து திவ்யா ஆஃப்கோர்ஸ் தேட்டரில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது. அழகாக இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அகெயின் திவ்யாவுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஃபோட்டோ ஷூட்டில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறமா இன்டர்வியூஸ்லாம். பட் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப நிறைய ஜெல் ஆகிட்டோம். லைக் நிறைய கேர்ள்ஸ் டாக்ஸ் இருந்தது. லைக் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல் எனக்கு. எப்போவுமே அடிக்கடி ட்ரெஸ்ஸெல்லாம் லிங்க் அமிச்சு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கின, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர்.
அண்ட் ரொம்ப அருமையான வரிகள் சார். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் எனக்கு என் ஃபேஸ் வர இடத்துல இந்த மாதிரி வரிகள் எல்லாம் எழுதினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ குட் ப்ராஜெக்ட். எனக்கு ஆக்சுவலா அவங்களுடைய ஃபேஸ பார்த்து தான் சொல்லணும் மெயினா. சரி ஓகே. பட் வாய்ஸ் கேட்குதுல மன்னிச்சிடுங்க. ஓகே நான் கேமரா பார்த்தே பேசிக்கிறேன். டன். அண்ட் எனக்கு வந்து மெயினா வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பயங்கரமான ஹீரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணது யாருன்னா 2 விஷயம் மியூசிக் அண்ட் கேமரா. நேத்து தான் பிரிட்டோ சார் வந்து எங்களோட இன்டர்வியூக்குலாம் வந்தாரு. நாங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு லேட்டா வேற போயிட்டோம். ரொம்ப பயங்கரமா மன்னிப்பு கேட்டுட்டோம். மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ போய் உட்காந்தப்போ ரொம்ப அமைதியா இருந்தாரு. ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அவங்க பேசுற கேள்விக்கெல்லாம் வந்து ஜாலியா தான் பதில் சொன்னாரு. இருந்தாலும் லைக் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாரு. ஆனா அ தியேட்டர்ல போய் அந்த எபிசோட்ஸ பார்க்கும்போது, அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது, அப்படி உட்காந்துட்டு இருந்தவரா இந்த மாரி ஒரு மியூசிக் பண்றாரு அப்படின்ற மாரி இருந்தது. ஒரு மாஸா ஒரு அ இது வந்து ஒரு வெப் சீரிஸ்ங்கிறதெல்லாம் தாண்டி, இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் மாஸ் ஃபில்ம் ஃபீல் கொடுக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயினான ரீசன் பிரிட்டோ சார் அண்ட் கேமரா தினேஷ் சார். நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் சார். நான் வேற இன்ஸ்டாகிராம்ல பெரிய பேராகிராஃபா டைப் பண்ணி அனுப்பிச்சேன். ஏன்னா எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்தது மியூசிக். அண்ட் என்னுடைய சீன்ஸ்லயும் நீங்க பயங்கரமா வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அண்ட் என்னோட கோ ஆக்டர் சத்யா. இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். ரொம்ப கம்ஃபர்டபுள். ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியே தான் வந்து பார்க்கறதுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. லைக் ஒரு கைட் மாதிரி அவரு. "இல்ல இது இப்படி பண்ணு, நீ இந்த மாரி இரு, இந்த இன்டர்வியூஸ்லாம் இப்படிலாம் பேசு, இதெல்லாம் சொல்லு" அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ஸோ ஒரு நியூ கமரா இருக்கிற எனக்கு ஆல்ரெடி சினிமால சில எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த லிங்கம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். நீங்கலாம் பாருங்க. ப்ளீஸ் நல்ல விதமா எழுதுங்க. அது வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். 90களில் கன்னியாகுமரியில் உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதைதான் இந்த கதை. ஜூனியர் விகடனில் தொடராக வெளிவந்தது. பிறகு முழு கதையாக வடிவமாக வந்தது. இப்பொழுது வெப் சீரிஸாக ரிலீஸ் ஆக போகிறது. இதன் கதையை பற்றி கல்யாணி கேட்டாங்க. ஐ திங்க் அது நீங்கள் நேராக பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு லைனில் சொல்லணுன்னா, போலீஸ்னு ஆகணும்னு விரும்பிய ஒரு நபர் எப்படி ஒரு பெரிய ரவுடி ஆனார் அப்படின்றது தான் கதை. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சீரீஸ் எடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு கதையை திரையில் கொண்டு வர்றது பெரிய சவால். அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார் டைரக்டர் லக்ஷ்மி சரவணகுமார். அதுபோல் இந்த சீரீஸ் ஷோ ரன்னராக இருந்து மொத்தத்தையும் வழிநடத்தின பிரசாந்த் பாண்டியராஜன் சாருக்கும் எங்களோட பெரிய நன்றி. இவங்க கூட சேர்ந்து கேமரா முன்னாடியும் பின்னாடியும் உழைத்த இத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் நான் மற்றொரு நபரை பற்றி கூறியே ஆக வேண்டும். எங்கள் டைரக்டர் செல்வா. அவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். எங்களுடைய டீம். அவருடைய அனுபவமும் நுட்ப அறிவும் இந்த வெப் சீரிஸ் முடிக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படைப்பை உருவாக்கினாலும் அது அத்தனை பேருக்கும் உண்மையான சந்தோஷம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? அந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையும் போது தான். இந்த தொடர் வெற்றி பெறுவதற்கு உங்கள் உதவிக்கு முக்கியம். இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நீங்கள் தான். வெற்றியாக மாற்றுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களின் பேராதரவை எப்போதும் இந்த தொடருக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விகடன் டெலிவிஷன் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகள். இந்த சீரீஸ்க்கு நான் வந்தது ஒரு மேஜிக் தான். ஏன்னா எனக்கு பிரசாந்த் தவிர யாரும் தெரியாது. ஸோ பிரசாந்த் தான் அண்ணன் நீங்கள் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னார். ஸோ அவர் மூலிமா தான் உள்ளே வந்தேன். ஸோ இந்த சீரீஸில் 7 ட்ராக்ஸ் இருக்குது. ஜென்ரலாக சீரீஸில் சாங்ஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன சாங்ஸ் இருக்கும். பட் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ சாங்ஸ் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு சந்தோஷ் நாராயண் சார். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விதின்னு ஒரு சாங்கு.
அண்ட் மற்ற சிங்கர்ஸ் எல்லாமே ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் அண்ட் அந்த மாதிரி நல்ல ஒரு குரூ தான் கிடைச்சாங்க. ஸ்பெஷலி லிரிக்ஸிஸ்ட் பேசணும். நம்ம குறிஞ்சி பிரபாவும் மோகன் ராஜா சார் ஒரு பாட்டும், குறிஞ்சி பிரபா 4 பாட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.